அதான் இங்கேயே தான் கம்பெனிக்கு நிர்வாகத்துக்கு தான் வேலை செய்யணும், பிபிடிசி நிர்வாகத்துக்கு தான் வேலைக்கு போகணும். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பசு வரப்போய் இந்த நிலைமைகள்லாம் மாறிடுச்சு. எங்கள் வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு இந்த இருக்க சம்பளத்தில் வாழ்ந்துக்கிட்டு கொஞ்சம் நிவர்த்தியாக வாழ்ந்தோம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயும் படிப்பு கிடையாது, எங்கள் அம்மா அப்பா காலத்துலேயும் படிப்பு கிடையாது. முதல் ஜென்ரேஷன் நாங்கள் தான் படிப்பில். அந்த பேருந்துனால தான் கல்வி கிடைக்குது. கல்வி கிடைச்ச பிறகு தான் வெளியூரில் படித்து முடிக்கிறோம். படித்து முடித்து வேலைக்குலாம் வெளியில் வர முடிஞ்சிச்சு நிறைய பேர். அது வரைக்கும் என் பார்வையில் பார்த்தோன்னா அது ஒரு திறந்த வெளி சிறைன்னு தான் எஸ்டேட்டை நான் பார்ப்பேன். அது ஒரு திறந்த வெளி சிறை, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஆனால் அது எஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். எஸ்டேட் விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது. பழைய அந்த காலத்தில் நாங்கள் பெரும்பாலும் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தான் ஊருக்கு போய் நல்லது கெட்டது துஷ்டிகளுக்கெல்லாம் போயிட்டு வர முடியும். 150 டிக்கெட்டு போட்டு வரும்போது அந்த 3 மடங்குலலாம் ஏறாது. அப்போ உடனே மேலே இருக்கவன் இறங்கி போய் கல்லை போடு அப்படிம்பாங்க. உடனே டயர்களில் ஒரு கல்லை போட்டு பின்னாலே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10-20 பேரை இறங்க சொல்லிவிட்டு அடுத்து திரும்ப வண்டி மூவ் ஆன பிறகு திரும்ப ஏறுவோம். 4 பேர் இருந்தாலும் அந்த பஸ்ஸில் இடிச்சு தான் ஏறுவோம். 40 பேர் இருந்தாலும் இடிச்சு தான் ஏறுவோம். 250 பேர் தான் இடிச்சுக்கிட்டு தான் ஏறுவோம். எந்த கூட்டம் இருந்தாலும் லக்கேஜ் ஏற்றிடுவாங்க. மேலே ஒன்று வழியில்னா ஆளுகளை உள்ளே ஏற்றிட்டு டாப்பில் கூட ஏற்றிடுவாங்க. ஒரு நாள் பஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த 5 எஸ்டேட்லேயும் திருவிழா கோயில் கூட எல்லாமே மே மாதம் தான் நடக்கும். அப்போ எல்லா நாளும் கூட்டம். கிறிஸ்டின்காரங்களும் வருவாங்க, முஸ்லீம்காரங்களும் வருவாங்க. இதுக்கடுத்து எங்கள் இதில் இருக்கிறதுல எல்லா காஸ்ட்லேயுமே இந்துக்காரங்களும் இருப்பாங்க. எல்லாருமே ஒன்று போல் நடத்துவோம். இங்கே எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது கிடையாது, இன்னுமேலும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கும். கலைஞர் சமத்துவபுரத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே இது வெள்ளைக்காரன் அறிமுகப்படுத்தின ஒரு சமத்துவபுரமாக தான் இன்னும் வரைக்கும் இருக்குது. மக்கள் நிறைய நேரம் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 முக்கில் பார்த்தீங்கன்னா ட்ராலி அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியை கொண்டு வந்ததுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு 68ல். 3 இட்லி வேணும்னு போராட்டம் நடந்திருக்கு. தடுக்காரன் தெரிஞ்சா போலீஸ் ஃபோன் போட்டான் கம்பெனி. டக்குன்னு போலீஸ் வந்துட்டு, போலீஸ் வந்து பயந்துட்டாங்க மக்கள். வீட்டுக்கு ஓடிட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடிட்டாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டிஃபன் தரம் ஊற்றிட்டோம் 3 இட்லி. இந்த 3 இட்லி தான் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கு. 3 இட்லி அப்போ போகும்போது நைட் ஷிஃப்ட்டு போனால் 3 இட்லி டிஃபன். அந்த 3 இட்லி தான் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்குது. ஃபேக்ட்ரி இந்த ஸ்டாஃப் எல்லாம் அந்த ஆஃபீஸுக்குள்ளே வெளியே வர முடியாது. யூரின் போய் கிடமில்ல. டம்ளர் எப்படி சொல்லி ஊற்றுறாங்க சார், டம்ளர் எப்படி சொல்லி ஊற்றுறாங்க. அதுக்கு தான் இங்கே பாத்ரூமே கட்டினது உள்ள. அப்புறம் 1988ல் பார்த்தோன்னா வீட்டிலேருந்து தூரத்துக்கு காடு இருக்கும். 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரமெல்லாம் காடு இருக்கும். அந்த காட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் அது ஒரு பிரச்சனையாகி அதுக்கு 33 நாள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. 33 நாள் நடந்து 4 முக்கிய எஸ்டேட்டை மட்டும் லாக் அவுட்டு, கதவடைப்பு செய்கிற அளவுக்கு அங்கே போராட்டம் பெருசாக போயிருக்கு. ஆனால் அதையெல்லாம் மக்களே நடத்தியிருக்காங்க, வெளியிலேருந்து யாரும் வரல. இங்கே உள்ள வீடு பக்கங்களில் தோட்டங்கள் இருந்து அந்த தோட்டங்களை பயிர் வச்சு காய்கறி எல்லாம் உண்டாக்கி அதை வச்சு தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வைக்க இருந்தோம். நிர்வாகம் அந்த மாடு வளர்க்கக்கூடாது, தோட்டம் வைக்கக்கூடாது, கோழி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கொட்டகை மாட்டு கொட்டகையெல்லாம் இடிக்க சொல்லிட்டாங்க. மாட்டெல்லாம் விற்க சொல்லிட்டாங்க. எந்த பொருளும் வைக்கக்கூடாது. நான்லாம் காக்காட்சியில் வேலை பார்க்கும்போது என்ன பதிஞ்சது காக்காட்சி மாஞ்சோலையில் இருந்தேன். மாஞ்சோலையிலேருந்து மணிமுத்தார் 4 முக்கு பக்கத்தில் உள்ள மணிமுத்தாருக்கு அங்கேருந்து நடந்து தான் வந்திருக்கேன். எத்தனை வருஷம், 7 வருஷம் நடந்து தான் வந்தேன். ஏன்னா எங்களுக்கு இருக்குது ஒரே ஒரு வழி பாதை. மணிமுத்தார் டேம் வழியாக தான் மேலே ஏறணும், மணிமுத்தார் டேம் வழியாக தான் கீழே இறங்கணும். அப்போ எங்கள் தகவல்களை யாரும் வெளி உலகம் அறிஞ்சிக்கிட முடியாது. அதனால் இதை சாதகமாக படுத்திக்கிட்டு இதை சாதகமாக வச்சு தான் அந்த கம்பெனி 95 வருஷம் ஓடிச்சு. 1998ஆம் வருஷம் மாஞ்சோலையிலேருந்து கூலி உயர்வு கேட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. 98ல் தான் கூலி உயர்வுங்கிற அடிப்படையில் வெளியிலேருந்து புதிய தமிழகம்னு ஒரு கட்சி எஸ்டேட்டுக்குள்ளே அவ்வளோ நாள் எழுத தெரிந்தாலும் நான் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்க முடியாது, அப்படி தான் இருந்துச்சு. அதையெல்லாம் புதிய தமிழகம் போராட்டத்தின் மூலமாக கிடச்சிது. 14 வயசில் நான் கல்யாணம் முடிச்சு போனேன். 12 வயசில் நான் இங்கே வேலைக்கு ஆரம்பித்தேன். அன்னைக்கு எனக்கு 10 ரூபா சம்பளம், அப்பாவுக்கு 20 ரூபா சம்பளம். ஸ்ட்ரைக்குக்கு முன்னாடி எங்களுக்கு 56 ரூபாய் என்னமோ சம்பளம் இருந்தது.
அப்படி அந்த ஸ்ட்ரைக்கில் அடிபட்டு ஜெயிலுக்கு போய் எல்லாம் வந்ததில் எங்களுக்கு 50 ரூபா பெனிவெட்டி சம்பளம் கிடச்சது. 1998 செப்டம்பர் 4ஆம் தேதி நினைக்கிறேன் சரியா, மாஞ்சோலையில் காவல்துறை வந்து ஒரு பெரிய லத்தி சார்ஜ் பண்ணி மக்களை அடித்து பயங்கரமாக பிரச்சனையாச்சு. ஒரு போராட்டத்தில் ஆண்களெல்லாம் காட்டு பாதையாக குதிரொட்டி பாதையாக வெளியே போயிட்டாங்க. பெண்கள் மட்டும் இருக்காங்க, பாவம் சங்கடம், ஒன்றும் பண்ண முடியல. போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. முன் நின்றவங்களை ஊத்தி எஸ்டேட்டில் மட்டும் 76 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டாங்க வீடு வீடா நைட்டு. அப்போ அந்த போக்குவரத்தை துண்டித்து பிரச்சனையை பெருசாக்கக்கூடாது, பெருசான பிரச்சனையை காட்டக்கூடாது, தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பஸ்ஸை நிறுத்தினாங்க. எந்த வாகனமே போகலைங்க. மாஞ்சோலை கேட் பூட்டப்பட்டுச்சு. அதற்காக அந்த நேரத்தில் எங்களை போன்றவர்கள்லாம் திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரில் வர அந்த உயர் திரு தனவேல் அவர்களையும் அன்றைக்கி டிஐஜியாக இருந்த திரு ராஜேந்திர அவர்களையும் போய் பார்த்து உடனே எங்களுக்கு பஸ் விடுன்னு சொன்னோம். மறுத்தாங்க. கொஞ்சம் எங்களுக்கு கோரிக்கையை வலுவாக வச்சோம். ஒரு ஒரு வாரத்தில் 10 நாளில் பஸ்ஸை விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கணும்ன்ட்டு எல்லாரும் ஆரோக்கியநாதபுரத்துக்கு போயிருந்தோம். அதில் எங்களை 700 பேரை மொத்தமாக அரெஸ்ட். என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுறாங்க, ஆளுங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிருங்க, நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லி வெளியே தான் அனுப்பியிருக்கேன். என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருச்சிக்கு கொண்டு போனதில் 55 நாள் நாங்கள் இருந்தோம். அப்படியே 2வது நாங்களாம் வாரம்னு சொல்லி தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. டாக்டர் கூட போயிருக்காங்க. ஒன்று கடைசியில் அவர் போன பிறகு தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் இந்த நிலைமையில். 53வது நாள் போராட்ட முனையில் 18 பேர் உயிர் இழந்திருக்காங்க. நாங்கள் ஜெயிலில் இருந்ததுனால எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. மறுநாள் 53வது நாள் இது நடந்திருக்கு. 54வது நாள் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னு எல்லாருக்குமே நல்ல அன்னைக்கு அது வரைக்கும் சிரிப்பு விளையாட்டுமாக தான் இருந்தோம். அந்த 54வது நாள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டோம். ஒரு நேரம் உணவும் சாப்பிடலை. ஏன்னா எல்லார் வீட்லேயும் வெளியே ஆள் இருக்காங்க. யார் இறந்துருக்கா என்ன ஏது. அப்போ நாங்கள் நினச்சது எஸ்டேட்காரருக்கு தான் 18 பேரும் சிக்கியிருப்பாங்க, 17 பேரும் அப்படிங்கிறத நினச்சோம். ஆனால் காக்காட்சியை சேர்ந்த பையன் பேர் விக்னேஷ். பையனுக்கு அன்றைக்கி அவன் இறக்கும்போது 1 வயசு. பிறகு ஊத்தில் அந்தோணி ஊத்து அது. இந்த 3ம் நம்ம எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டவங்க. பாக்கி 15 பேருமே வெளியே உள்ள ஆட்கள். அவங்க யார், தொழிலதிபரா இல்லை வேறு சாதாரண ஆளா, ரொம்ப கஞ்சிக்கு வழி இல்லாதவங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு வந்தார்கள். 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அதை எதிர்த்து போராடத் தொடங்கினார்கள். உரிமை கேட்டார்கள். அதன் விளைவாக 4 மாத சம்பளத்தை தராமல் பட்டினி போட்டது நிர்வாகம். ஜூலை 23இல் உரிமை வேண்டியோரை அடித்துக் கொன்று ஆற்றில் போட்டது காவல்துறை. இறந்தவர்கள் அனைவருடைய தலையிலும் உடலிலும் தாக்கப்பட்ட காயங்களை மறைத்துவிட்டு தண்ணீரில் மூழ்கி இறந்தனர் என்று போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையை பொய்யறிக்கையாக வெளியிட்டது அரசு. மக்களும் பத்திரிகைகளும் இதற்கு எதிரான கருத்துக்களையே கொண்டுள்ளனர். அங்கேருந்து எங்களை திருநெல்வேலி வரைக்கும் அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. திருநெல்வேலியில் அவரவர் வீட்டுக்கு அவரவர் போய்க்கணும். இங்கே வந்த பிறகு தான் தெரியும். இங்கே திருநெல்வேலிக்கு வந்த பிறகு தான் தெரியும். உங்கள் கவர்மெண்ட்லேருந்து எதுவும் சொல்லலாம். பார்க்க விட்டாங்க அவங்கள. போலீஸுக்காரங்க வந்து அந்த அம்மா வந்து பார்க்கணும், அப்போ தான் அடக்கம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் வேண்டான்ட்டார். இந்த டாக்டர் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அவங்க அடக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே செஞ்சுட்டாங்க. பார்க்கல, அவங்களே அடக்கம் செஞ்சுட்டாங்க. அதீத போலீஸ் பாதுகாப்புடன் திருநெல்வேலி சந்திப்பு தொடர்வண்டி நிலையம் அதற்கு காட்சி அளித்தது. குழந்தைகளுடனும் பீதியுடனும் வந்திறங்கிய தோட்ட தொழிலாளர்கள் அகதிகளாக தாங்கள் தங்கியிருந்த ஆரோக்கியநாதபுரத்திற்கு செல்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படிங்கிற நிலைமையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான்லாம் பார்த்தாச்சுன்னா திருநெல்வேலியிலேருந்து மானூர் வரைக்கும் நடந்தே தான் போனேன். இருபத்தைந்து ஆண்டு கழித்து இன்னும் அந்த கொடுமை, அந்த வடு, அந்த கஷ்டம் இன்னும் அப்படியே நினைவில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைகளெல்லாம் பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்கவுங்க குழந்தைகளை விட்டுட்டு பொஞ்சாதி ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம்.
காடு கரைகளெல்லாம் போய் வேலை பார்த்தோம். எல்லா மக்களுமே மிளகாப்பில் எடுக்க போனாங்க, கல் உடைக்க போனாங்க, ரோட்டு வேலைக்கு போனாங்க. அப்படி போய் சொந்த பந்தங்கள் வீட்டுகளில் போயிருந்து ரொம்ப கொடுமைகளையும் அப்போ தான் எங்களுக்கு சொந்த பந்தங்கள்லாம் என்னெல்லாம் தெரிஞ்சுது. ஒரு வருஷம் லாக் தான். அதுக்கிடையில் கொஞ்சம் ஒரு 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 குறிப்பிட்ட கொஞ்சம் வேலை செய்ய போய் அப்படியே கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எல்லா மக்களும் இனி வேறு பொழப்பு நமக்கு இல்லை, நம்ம எஸ்டேட்டுக்கு மீண்டும் போவோம். தலைவர்கிட்ட நம்ம ஆனால் தலைவர் சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்னா பிள்ளைமட்டில் அந்த இந்த மட்டையில் மீட்டிங் போடும்போது இது வந்து பிபிடிசி நிறுவனம் வந்து சாதாரணப்பட்ட நிறுவனம் கிடையாது, ஒரு லிமிட்டெட், இது ஒரு கார்பரேட். இதை உடைக்கணும்னா பல ஆண்டுகள் ஆகும்ல. ஆனால் இருக்க சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கு போங்க, பையன் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும்ல. என் பையன் சின்ன பையன் தான், 16 வயசுன்னு விட்டு தான் இருக்கும். திருநெல்வேலியில் வச்சு பஸ் ஏற்றி விட்டுட்டு மாஞ்சோலைக்கு பஸ் ஏற்றி விட்டு சொன்னான், அப்பாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம்மா, நீங்கள் வேதனைப்படாதீங்கம்மா, இப்படி அழுதுகிட்டே போனீங்கன்னா அங்கே போய் எப்படிம்மா வேலை பார்ப்பீங்க, வெட்டி பார்ப்பீங்க. சரி பண்ணிட்டு எஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்த்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு தான் நான் வந்துட்டேன் கணக்கு முடிச்சு. இந்த எஸ்டேட் நம்ம தான் உலகமே, நமக்கு இந்த எஸ்டேட் தான் நினச்சிருந்தோம். ஆனால் யதார்த்தம் அது இல்லை. இந்த ஸ்ட்ரைக்கில் 6 மாதம் வந்து நம்ம ஊருக்கெல்லாம் கிராமத்துலலாம் போய் சொந்தக்காரங்க வீட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை எப்படி மதித்தாங்க, எப்படி நடத்துனாங்க. 2003லேருந்து 2010க்குள்ளே ஏறக்குறைய ஒரு 40 விழுக்காடு மக்கள் காலி ஆகிட்டாங்க ஊரில் இருந்து. 10,000 பேர் இருந்த ஒரு ஊரில் இன்றைக்கி